வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ரிங் நாட் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாமே ட்ரை பண்ணோம். அடுத்து வந்துட்டு ரிங் நாட். ஓகேவா? ரிங் நாட்டுக்கு நான் எப்பவும் போல் வந்து 10 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துட்டு நீடில் வந்து நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இல்லை அப்படின்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ ரிங் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எப்பவும் போல வந்து நீடில் பஞ்ச் பண்ணி நீடில் வந்து கிளாத்துக்கு மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம சைடு வந்து சாய்ச்சிக்கிறேன். ஐ மீன் உங்களுக்கு எந்த இடத்துல ரிங் நாட் வேணுமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம சாய்ச்சிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல வந்து போட போறேன். நான் வந்து த்ரெட் வந்து இந்த பக்கம் இழுத்துக்கிறேன். ஓகேவா? இழுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த இதை ஒரு ட்விஸ்ட் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்றேன். ட்விஸ்ட் பண்ணிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ரிங் வந்து சின்னதா வேணும்னா சின்னதா வச்சுக்கலாம், பெருசா வேணும்னா நம்ம பெருசா கூட இந்த த்ரெட்டோட லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த லென்த்லேயே போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, ஒரு லூப் வருதா, இங்க இருந்து நீடில் மாட்டிவிட்டு இப்படி இழுத்திருக்கேன். இழுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நீடில வந்து நேரா பிடிச்சிட்டு இங்க ஒரு லூப் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த இடத்துல நீடில் கிட்ட ஒரு லூப் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஒரு சர்க்கிள் ஷேப். இந்த இதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவா தெரியறதுக்காக நான் கொஞ்சம் பெருசா காட்டுறேன். இங்க பாருங்க, இது லூப் இருக்கு, லூப்பு கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, த்ரெட் வந்து இந்த இடத்துல இருந்து கீழே இருந்து மேலே எடுத்திருக்கேன். இந்த இதுக்கு கொஞ்சம் பக்கத்துல, ஆனா இந்த சர்க்கிள் ஷேப்புக்கு உள்ள. ஓகேவா? உள்ள நான் பஞ்ச் பண்றேன். பஞ்ச் பண்ணும்போது இந்த லூப்பை விட்டுறக்கூடாது, டைட்டா பிடிச்சிக்கணும். நான் பிடிச்சிருக்கேன்னா பிடிச்சிட்டு நீடில வந்து கீழே பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கும் போது கொஞ்சம் பொறுமையா இழுங்க. பொறுமையா இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு பார்த்தோன்னா நமக்கு ரிங் நாட் ரெடி. ஓகேவா? இது வந்து பெருசா போட்டிருக்கேனா, இப்போ சின்னதா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. எப்பவும் போல கீழே இருந்து நீடில மேலே எடுத்துட்டு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட் பண்றது வந்து நமக்கு அந்த சர்க்கிள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட்டை வந்து ட்விஸ்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த சர்க்கிள் ஷேப் நடுவுல நம்ம நீட்ல அகைன் பஞ்ச் பண்ணி கீழே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிங் நாட் ரெடி. ஓகேவா? இது பெரிய சைஸ், இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ணிருக்கேன். அகைன் இன்னொரு ரிங் நாட் போட்டு காட்டுறேன். ரிங் நாட்ல அந்த ரிங் ஷேப் வந்ததும் அதை கரெக்டா ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இழுத்தாதான் அந்த ஷேப் வந்து ப்ராப்பரா இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு ஷேப் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதுல இந்த ரிங் நாட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த பக்கம் பஞ்ச் பண்றேன் பாருங்க. நான் ஒரு குட்டி ரிங் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு த்ரெட் பத்தல, ஸோ இதை வந்து நான் நாட் போட்டுட்டு உங்களுக்கு அகைன் த்ரெட் எடுத்து அதில் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ ரிங் நாட்ல வேற வேற டைரக்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிங் நாட்டுக்கு எப்பவும் போல எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன்னா, எனக்கு வந்து ரிங் இங்க வேணும் அப்படின்னா நான் நாட்டை வந்து இந்த இடத்துல போடணும். ஓகேவா? இப்போ ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த ரிங்கை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு எந்த அளவுக்கு வேணும்ன்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நீடில வந்து எனக்கு எந்த இடத்துல வேணுமோ, எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரிங் அட்ஜஸ்ட் பண்ணி
ஹோல்ட் பண்ணி டைட்டா பிடிச்சிட்டு பஞ்ச் பண்ணி நான் கீழே இழுக்கிறேன். ஓகே, இதா கட் இருந்துச்சா? இப்போ இதுவே வந்துட்டு எனக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல ரிங் வேணும். அது எப்படி போடுறதுன்னா, ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிட்டு எந்த டைரக்ஷனுக்கு வேணுமோ அந்த டைரக்ஷனுக்கு த்ரெட் எடுத்துட்டு போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல நான் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணி நீடில் கீழே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன்ல செட் ஆயிடும். ஓகேவா? இதே போலதான் மற்ற 2 டைரக்ஷனுமே. யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ரிங் நாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிங் நாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் மினி ப்ராஜெக்டும் மறக்காம பண்ணிடுங்க. கண்டிப்பா இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நீட்டா வரும். ஃப்ரெஞ்ச் நாட்டா இருக்கட்டும், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீட் ஃபினிஷிங் வரும். ஸோ வந்துட்டு எல்லாத்துக்குமே மினி ப்ராஜெக்ட் சேர்த்து பண்ணிடுங்க கையோட. ஓகே, அடுத்து இங்க அதே போல என்னோட ப்ரொஃபஷனல் ஆரி ஒர்க் கோர்ஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க கோர்ஸோட டீட்டெயில்ஸ், கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். ரிங் ஃபார்ம் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன்ல வச்சுட்டு இந்த ரிங்கோட மிட்ல நம்ம த்ரெட்டை வந்து எந்த சைடு எங்க எடுத்துருக்கோமோ அதுக்கு பக்கத்துல நீட்ல இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ரிங் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ரிங் நாட்டோட டிராயிங் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்டே இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து எடுப்போமா, எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு லூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இந்த லூப்புக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டாட் இருக்குல்ல, இந்த டாட்டுக்கும் செகண்டா ஒரு இடத்துல பஞ்ச் பண்ணுவோம்ல அதுக்கும் நடுவுல இந்த லூப் வரணும். ஓகேவா? இந்த லூப் அப்படியே ஹோல்ட் பண்ணி கீழே இழுத்தோம் அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு ஒரு நாட் மாதிரி விழுந்துரும். இந்த லூப் அப்படியே ஃபிட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் ரிங் நாட்டு. யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் ஆரி ஒர்க் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ரிங் நாட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறமா மினி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் மினி ப்ராஜெக்ட்டுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேல இந்த ரிங் நாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்க ப்ரீவியஸ் பிக்சர்ஸையும் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.